சிபி வந்து ரொம்ப தீவிரமாகவே எப்படியாவது வந்துட்டு தமிழை வழி கொண்டு வரணும் லவ்ன்ற பேர்லன்ற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. அது விதமாக வந்துட்டு நைட்டு மெசேஜ் பண்ணி பார்க்குறாரு, ஃபோன் பண்ணுறாரு. அவங்க எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லைன்றதுனால ஏணியை போட்டு அவங்க ரூம் ஜன்னலில் போயிட்டு எட்டி பார்த்து தமிழ் தமிழ்னு கூப்பிட்ருக்காரு. அவங்க தூக்கத்துலேயே வந்து என்ன சார் ஏன் சார் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, நாளைக்கு டின்னர் நம்ம 2 பேரும் வந்து சாப்பிட்லாம், நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல, ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்ல, அதனால் வந்துட்டு நம்ம நாளைக்கு வந்துட்டு டின்னருக்கு கண்டிப்பாக வந்துட்டு அதாவது லஞ்சுக்கு வந்துட்டு போகிறோம், ஏதோ என் கூட தான் வரணுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் முடியாது போங்க சார்னு சொல்லிட்டு இவங்களும் போயிடுறாங்க. மறுநாள் காலையில் லஞ்ச் வாங்கிக்கிட்டு நம்ம தமிழ் கிளம்ப பார்க்குறாங்க. அப்போது சிபியோட அம்மா வந்துட்டு எனக்கு பணம் வேணும்னு கேட்குறாங்க, 20,000ன்ட்டு. ஓகே மேடம், என்ன எதுக்காகன்னு சொல்லிட்டு அப்புறமா வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. என்னது எங்கள் வீட்டு பணத்தை கொடுத்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்குறியா நீன்னு சண்டை போடுறாங்க. அப்போ சிபி வந்தோன்னே, சிபி என்னன்னு கேள்றா, அவள் என்கிட்ட எனக்கே பணம் கொடுக்க மாட்டேன்றா. சார் நான் கணக்கு தான் சார் சொல்லிவிட்டு வாங்கிக்க சொன்னேன், எதுக்காகன்ட்டு அவங்க சொல்ல மாட்டேன்றாங்கன்னு. கரெக்டாக தானேம்மா சொல்கிறான், நீயும் எதுக்காகன்னு சொல்லிட்டு வாங்கிக்கோமா, கணக்கு விஷயத்தில் இதுவாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னோட நீயும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு கடுப்பாகி திட்டிட்டு போகிறாங்க அவங்க அம்மா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் தமிழ் ஃபைல்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட வந்து சிபி வேணும்னே வந்து பார்த்துட்ருக்காரு. வேணும்னே அவங்க ரூமில் வந்து ஃபைல் எடுக்கணும்னு ஏதோ ஒரு பழைய ஃபைல் எடுத்துகிட்டு போகிறாங்க. எதுக்கு சார் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கடுப்பாயிட்டு இருக்காங்க தமிழ் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்காக போய் உட்காடுறாங்க. அப்போது சிபி வந்துட்டு நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன், என் கூட தான் லஞ்ச் சாப்பிட்ணுன்னு சொன்னல, வா நம்ம 2 பேருக்கும் லஞ்ச் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கு, சுற்றி டேபிளில் வந்துட்டு ஹார்ட்டிங் எல்லாம் போட்டிருக்கு. என்ன சார் இதெல்லாம் சொல்கிறாங்க, நம்ம 2 பேர் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக தான், வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எதுக்காக சார் இந்த டெக்கரேஷன்லாம், சும்மா ஒரு ஸ்பெஷல் ரேட்டில் அதனால தான் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாரு. அப்படியா, சரி என் கூட சேர்ந்து தானே நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க, அப்புறம் நான் சொல்கிற இடத்துக்கு விருப்பப்பட்ட இடத்துக்கு தானே கூட்டிகிட்டு போனோம், வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளுவண்டி கடைக்கு. அங்கே போயிட்டு என்ன சார் வேணும்னு கேட்க, நீயும் ஆர்டர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பிரிஞ்சி அந்த தள்ளுவண்டி கடையில் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு பிரிஞ்சி 2 பேருக்கு இது பண்ணுறாங்க. ஒரு முட்டையும் ஆர்டர் பண்ணுறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நிறைய பசங்க வந்துட்டு காசு இல்லை போதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்லடா நாளைக்கு கொடுன்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அடுத்தது இன்னொருத்தவங்க வந்துட்டு அக்கௌண்ட் எழுதிக்கோன்னு சொல்கிறாங்க. சரி சரி நாளைக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. என்ன இவங்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஷாக்காகி பார்த்துட்டு இருக்காங்க. இது அவங்க கிடையாது, நம்ம ஜானுவமோ 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதே அதனால தான். ஆனால் என் மேலே இருக்கிற கோவத்தில் நீங்கள் அதை அழிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா சிபியை ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாங்க. அந்த லேடியே பார்த்துட்டு இருக்காங்க, ஜானுமா எனக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு வர்ஷினி கிட்ட வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்துட்டு எப்படியாவது சிபி கிட்ட பேசி நீ வந்துட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணு, அவனை லவ் பண்ணவே அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் சந்தோஷமாக வாட்ச் ஒன்று வாங்கிட்டு போய் சிபிக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. சிபி எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, என்கிட்ட இந்த மாதிரி மாடல் வாட்ச் இருக்குது, எனக்கு இது வேணான்னு சொல்லிடுறாங்க. ஏன் மாமா, எனக்கு உங்களுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காதா, சின்ன வயசுலேருந்து ஒன்றா தானே இருந்தோம் அப்படி இப்படின்னு சொல்ல, எனக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது, ஒன்றா இருந்ததுக்காக பிடிக்கணும்னு அர்த்தம் கிடையாது, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு கல்யாணமும் உங்க கூட எல்லாம் நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னோன்னே உடனே அவங்க அழுதுட்டு இது பண்ணி போயிட்டு ஒரு இது பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்து ஜானு கிட்ட சொல்ல, ஜானு வந்துட்டு கூப்பிட்டு கேட்குறாங்க சிபியை, வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வர்ஷினி வந்துட்டு உனக்கு அதாவது உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம், எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்ல, ஏன்டா கல்யாணம் பண்ணிக்காமல் சாமியாராக இருக்க போகிறேன்னு அவங்க அம்மா கேட்க, கல்யாணம்லாம் பண்ணிக்காமல் இருக்க மாட்டேன், எனக்கு கல்யாணம்லாம் பண்ணிக்கிறேன், ஆனால் பொண்ணு வந்துட்டு தமிழ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டோன்னா அப்படியே ஜானுக்கு புரிஞ்சு போயிட்டு அவர் வந்துட்டு தமிழ் விரும்புகிறாருன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க. அதோட எபிசோட் முடியும்.